வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தோழர்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். ஸோ என்னங்க இப்போலாம் சோசியல் மீடியாவில் எனி டைமும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. என்ன பண்ணுறது, தளபதி அவர்கள் அரசியலில் அடி எடுத்து வைத்ததும் போதும் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு அதிர்வலையில் தாங்க இருக்குது. ஸோ அதை தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ முன்னாடியெல்லாம் தளபதி அவர்களோட படம் வரும். ஸோ படம் வரப்போ மட்டும்தான் நம்மளாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்போம் சோசியல் மீடியாவில். ஸோ ட்ரெண்ட் பண்ணுவோம், எப்படியாவது ஃபஸ்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய முயற்சி பண்ணுவோம். ஃபஸ்ட்லேயும் கொண்டு வரணும்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ அரசியல் சூழ்நிலை வந்ததுக்கப்புறம், தளபதி அவர்கள் அரசியல் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தினமும் நம்ம ஒரு கட்சிக்காரங்க கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த கட்சியுமே இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை பேசினாதான் அவங்களுக்கு பேர் கிடைக்கும், அவங்களும் அரசியலில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி தமிழக அரசியல் பயணிக்குது. ஸோ அதை தான் நம்ம அப்படி தான் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நேற்றைய தினம் ஒரு அரசியல் அரை வேக்காடு, ஒரு அரசியல் கோமாளி, 20,000 புத்தகங்களை படித்த ஒரு அரசியல் எல்கேஜி ஸ்டூடெண்ட். ஸோ அவர் ஒன்று பேசியிருக்காப்புல. வழக்கம் போல் மற்ற கட்சி தலைவர்கள் பேசுவாங்க. ஸோ நேற்று அவரும் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம், விரிவாக பேசலாம். என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பற்றி? சிகரெட் குடிப்ப, மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப, இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா? ஏன் மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்னன்னு சும்மா ஒரு குல்லாவை போட்டுட்டு நான் மைனாரிட்டி பக்கம் இருக்கேன்னு ஒரு நாள் இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமானே? எனக்கும் பேச தெரியும். அந்த அறிக்கை கரெக்டா லிமிட்ல வச்சு சும்மா எங்க பக்கத்துல வச்சுட்டு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு சின்ன பசங்க மாதிரி பாரதிய ஜனதா கட்சிட்டு சண்டை போடக்கூடாது. என்ன கைஸ், வீடியோலாம் பார்த்தீங்களா? ஸோ அந்த வீடியோ பார்த்த உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா, யாரா பைத்தியக்காரன் பேர் கத்திட்டு இருக்கான்னு தோணுச்சா? ஆமாங்க. ஸோ எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. ஒரு அரசியல் ரீதியான கேள்வி கேட்டால் அரசியல் ரீதியான பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு சினிமாவில் நடிக்கும்போது இடுப்பக்கினாரு, சிகரெட் பிடிச்சாரு, அப்புறம் மாஸ்டர் படத்தில் அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிற மாரி எப்படி சொல்கிறது, ஒரு கீழ்த்தரமான அரசியலை தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு இஷ்யூ போனது. அந்த பெண்ணை பாலியல் புகார் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போனது. அவருக்கு அதுக்கு என்ன பண்ணார், இவர் போய் கோமாளித்தனமாக என்ன பண்ணாப்புல, சாட்டை எடுத்துக்கிட்டு ஊர் ஃபுல்லாக அடிச்சுட்டு கிடந்தார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார், திமுக ஆட்சி கட்டிலேருந்து இறக்குற வரையும் நான் செருப்பே போட மாட்டேன்னு சொன்னார். ஸோ இது போல் கோமாளித்தனமான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிற இவரை பார்த்துட்டு என்ன பண்ணிச்சு அப்படின்னா, உச்சநீதிமன்றமே இவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்துச்சு. ஸோ இது போல் கோமாளித்தனமான கீழ்த்தரமான அரசியல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு அறிவுபூர்வமான அரசியலை பண்ணுங்க அப்படிங்கிற மாரி ஒரு வார்னிங்கும் ஒன்று விட்டாங்க. ஸோ அதை விட திருந்திடுவார் அப்படின்னு பார்த்தா திருந்தலை, இன்னமும் அவருக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது கொஞ்சம் வெயில் காலம் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறது, பெருசாக எடுத்துக்கக்கூடாதுலாம் கிடையாது, எடுத்துக்கணும், எடுத்துகிட்டு அவருக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். ஸோ ஆமாங்க, கோபுரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தளபதி அவர்கள் விட்ட அறிக்கை, அந்த அறிக்கையை நம்ம புஷியானந்தன் அவர்கள் மேற்கோள் காட்டி நேற்றைய தினமும் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. ஸோ அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்துச்சு அப்படின்னா, இதற்கு முன்னாடி மணல் மாஃபியா சொல்லிட்டு அதில் அமலாக்கத்துறை ரைடு பண்ணிச்சு, அதுலேயுமே ஊழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் இன்னமும் அந்த மணல் மாஃபியா பற்றி இன்னமும் ஒரு சரியான தீர்வு வரவே இல்லை. சொல்லியிருக்காங்க ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாங்களே தவிர அதோட அந்த கேஸ் அப்படியே நிற்கிது. அதுக்கு அடுத்து அந்த கேஸ் நகரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்மாக் ஊழல். ஸோ டாஸ்மாக் ஊழலுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 1000 கோடி ரூபா ஊழல் நடந்தது அப்படிங்கிறது அமலாக்கத்துறை தான் கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறது பிஜேபி தான். ஸோ பிஜேபி கையில் தான் அமலாக்கத்துறை இருக்குது. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிகாரத்தை வச்சு அந்த ஊழல் எப்படி நடந்திருக்கு, அந்த ஊழல் யார் யார் பண்ணியிருக்காங்க, அந்த ஊழல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை ஃபாலோ பண்ணாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற கட்சிகளை போல் நாங்களும் போராட்டம் பண்ணுவோம், நாங்களும் இது பண்ணுவோம், அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால், ஸோ இதுதான் நாங்கள் ஒரு கோமாளித்தனமான அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ அரசியல் அதிகாரம் இல்லாத கட்சிகள் ரோட்டில் இறங்கி போராடுது, மக்களுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு போராடுது அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ நீங்கள் தானப்போ அரசியல் அதிகாரத்தை நீங்கள் தானப்போ பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க. அப்போ அதிகாரத்தை வச்சு அதுக்கான ஸ்டெப் எடுக்கணுமோ, அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் நாங்களும் போராடுவோம், நாங்களும் போய் சிறையில் இருப்போம், நாங்களும் போராடின மாரி காட்டுப்போம், நாங்களும் மக்களுக்காக தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான போராட்டத்தை எதுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் தளபதி அவர்கள் சுட்டி காட்டி பேசியிருந்தாங்க. அதை தான் கேள்வியாகவும் ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்க. அதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் பதில் இல்லாதனால அவர் இடுப்பை கிள்ளுவார், அவர் மாஸ்டர் படத்தில் சரக்கு குடிக்கிறாரு, அதனால் அவர் எப்படிங்க டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதனால தான் ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, அரசியலுக்கும்
சினிமாவுக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு தற்குறியாக தான் வந்து இன்னும் அண்ணாமலை இருக்கிறாரு. ஸோ 20,000 புக்கை படித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரை பார்த்தா 20,000 புக்கெலாம் படித்த மாதிரி தெரில. ஏதோ எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு உள்ள அறிவு கூட வந்து அண்ணாமலை அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறதான் புரிஞ்சிக்க முடியுது. அதே போல் இவர் வந்து படிச்சுட்டு தான் ஐபிஎஸ் ஆனாரா, இல்லை வந்து பிஜேபியில் எப்படி சொல்கிறது குறுக்கு வழியில் போயிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆனாரா அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அரசியல் ரீதியாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அந்த கேள்விக்கு நீங்கள் அரசியல் ரீதியாக பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு வந்து புஷி ஆனந்தன் அவர்கள் வந்து அறிக்கை விடுறாரு, என்ன பிஜேபியை பார்த்தா சிறுபுலத்தனமாக இருக்கா அப்படிங்கிறீங்க. ஸோ புஷி ஆனந்தன் அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏ. நீங்கள் வந்து என்னவா இருந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு ஐபிஎஸ் படிச்சுன்னு சொல்கிறீங்க. ஓகே, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஐபிஎஸ் படித்து முடிச்சுட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு வருஷம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆடு மேய்க்கிற மாரி நான் வந்து விவசாயம் தான் எங்கள் அப்பா வந்து தொழில், அதனால் வந்து விவசாயத்தை பார்த்துக்க போகிறேன், ஆடு மேய்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை ஒன்று கிரியேட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து பிஜேபியோட மாநில துணைத் தலைவராக ஆனீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 6 மாதத்துலேயே வந்து என்ன ஆனீங்க, மாநில தலைவராக ஆனீங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உதயநிதி ஸ்டாலினோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து பார்த்தா ரெண்டுமே ஒரே கேட்டகரியில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து புஷி ஆனந்தன் அவர்களோட விட நீங்கள் வந்து அரசியலில் பெரிய அறிவாளி கிடையாது. அவரை விட அரசியலில் வந்து பெரிய முதிர்ச்சியற்றவரும் கிடையாது. அவர் வந்து கடந்த ஒரு 25 வருடமாக அரசியலில் பயணிக்கிறாரு. அரசியலில் பயணித்து மக்களுடைய செல்வாக்கு பெற்று எம்எல்ஏவாக இருக்கார். ஆனால் நீங்கள் என்ன ஒரு எம்எல்ஏ கூட ஆகலை. அதனால் வந்து உங்களை விட கம்பேர் பண்ணும்போது புஷி ஆனந்தன் அவர்கள் வந்து அரசியல் அறிவு அவருக்கு அதிகம் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவருக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதே போல் அரசியலுக்கும் சினிமாவுக்கும் வித்தியாசம் தெரியாத நீங்கள் வந்து எப்படி வந்து மாநில கட்சியோட தலைவராக இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அரசியல் ரீதியாக கேள்வி கேட்டால் அரசியல் ரீதியாக பதில் சொல்லுங்கள், சினிமா ரீதியாக கேள்வி கேட்டால் சினிமா ரீதியாக பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒட்டுமொத்த இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எக்ஸ்பீரியர் ஆன எல்லா நடிகர்களுமே உங்களுடைய கட்சியில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து இடுப்பை கில்லாமல் வந்திருப்பாங்க, இல்லை சரக்கு குடிக்காமல் வந்திருப்பாங்க, இல்லை சிகரெட் குடிக்காமல் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நடிகர் துறை அந்த சினிமா துறையை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல எப்படி சொல்கிறது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன். நன்றி. அதே போல் தமிழக வெற்றி கழக தோழர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.